friends, welcome to Leela Kids channel. இந்த வீடியோல 10th standard தமிழ் செய்யுள் இயல் 2 கவிதை பேழை முல்லைப்பாட்டு நப்பூதனார் இதை பார்க்கலாம். சொல்லும் பொருளும் நனந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி சக்கரம், சுவல் தோல், கொடுஞ்செலவு, விரைவாக செல்லுதல், கோடு மலை, தூவி தூவி, நறுவி நறுமணம் உடைய மலர்கள், விரிச்சி நற்சொல் வாய்ச்சொல் என்பது உலக வழக்கு. பகுதி 1 புத்தக வினாக்கள் பலவுள் தெரிக. பாடு இமிழ் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், கடல் நீர் குளிர்ச்சி அடைதல், கடல் நீர் ஒளித்தல், கடல் நீர் கொந்தளித்தல். விடை கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்க, மறுபடியும் போட்டு பாருங்க. உங்களுக்கு விடைகள் மனப்பாடமாகும். எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். குருவினா. பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக. அழாதே தம்பி, அப்பா அம்மா இப்போது வரும் நேரம்தான். உனக்கு பசிக்கிறதா? என்ன வேண்டும்? நாம் விளையாடுவோமா? தின்பண்டம் தருகிறேன், பழம் தருகிறேன், சாப்பிடு. அதற்குள் நம் அப்பா அம்மா வந்து விடுவார்கள் என்ற ஆறுதல் சொற்களை கூறுவேன். மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. மா அல் என்பதன் பொருள் திருமால். இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை. இந்த இலக்கணம் உங்களுக்கு வினாவிடை வடிவில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. இலக்கணம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் எல்லாமே உங்களுக்கு வினாவிடை வடிவில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோஸை நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. சிறுவினா. மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக. குறிப்பு: இலைகளில் சொட்டும் நீர், உடலில் ஓடும் மெல்லிய குளிர், தேங்கிய குட்டையில் சலப் தலப் என்று குதித்து குழந்தைகள் ஓடும் நீரில் காகித கப்பல், மழை தூறல் நின்றதும் இலைகளில் சொட்டும் நீர் கண்கொள்ளா காட்சியாகும். ஈரக்காற்று மேனியை தழுவும் போது உடலில் ஓடும் மெல்லிய குளிர் சுக அனுபவமாகும். தேங்கிய குட்டையில் சலப் தலப் என்று குழந்தைகள் குதிப்பதால் ஏற்படும் நீரின் ஒளி இனிமையாக இருக்கின்றது. ஓடுகின்ற நீரில் சிறுவர்கள் விடும் காகித கப்பல்கள் பவனி வரும் காட்சி கண்கொள்ளா இனிய காட்சி. நெடுவினா. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. கார்காலம் திருமாலின் வாமன அவதாரம் போல் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்த மழைமேகம் மலையை வளமாக சூழ்ந்து பெருமழை பொழிந்தது. மாலை பொழுது. கார்கால மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர்ப்பக்கம் சென்றனர். முல்லைப்பூக்களோடு நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவி வழிபட்டனர். தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். நற்சொல் கேட்டல். பசியால் வாடிய இளங்கன்றிடம் ஓர் இடைமகள், உன் தாய்மார் வந்து விடுவார், வருந்தாதே என்று கூறிய நற்சொல் கேட்டு முது பெண்கள் மகிழ்ந்தனர். ஆறுதல் மொழி. தலைவன் பகைவரை வென்று வருவது உறுதி என்று தலைவியை ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டீர். கற்பவை கற்றபின். முல்லைப்பாட்டின் காட்சிகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை சூழலை உணர முடிகிறதா? உங்களின் கருத்துக்களை பதிவு செய்க. ஆம், முல்லைப்பாட்டின் காட்சிகளில் இருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை சூழலை உணர முடிகிறது. முல்லை நில கடவுள் திருமால் கார்காலமானதால் எப்பொழுதும் மழை வளம் கொழிக்கும். மாலை பொழுதில் கால்நடைகள் பகலில் மேய்த்துவிட்டு வீடு திரும்பும் நேரம். காத்திருத்தல், அதாவது இருத்தல் நிமித்தமும் ஆன உரிப்பொருள். தலைவன் வருகைக்காக காத்திருக்கும் தலைவிக்காக நற்சொல் விரிச்சி கேட்டு நின்ற வாழ்க்கை சூழலை உணர முடிகிறது. முல்லைப்பூக்களோடு நாழினல் சேர்த்து தூவி தெய்வ வழிபாடு செய்து விரிச்சி கேட்டு நின்றனர். சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதை கண்ட ஓர் இடைமகன் அந்த கன்று குட்டியிடம், புல்லை மேய்ந்து உன் தாய் விரைவாக வந்துவிடும், வருந்தாதே என்றாள். இடைமகள்: இந்த நல்ல சொல்லை நாங்கள் கேட்டோம்.
தலைவனும் விரைந்து வந்து விடுவான் என்று முதுபெண்டீர் விரிச்சி கேட்ட செய்தியை சங்ககால நூலாகிய முல்லைப்பாட்டில் காண முடிகிறது. குறிப்புகளை கொண்டு ஆர்வமூட்டும் வகையில் கதை அல்லது நிகழ்வை எழுதுக. அமைதி வனம் மனதை தொட்டு. கொஞ்சம் அச்சம், ஆனால் பிடித்திருந்தது இரவில் வீட்டின் அமைதியை விட வானத்தின் அமைதி. புதுமை, கால்கள் தரையில், இலைகளின் சலசலப்பு, பறவைகள் மரங்களின் மேல் சிறகடிப்பு. அருகில் திரும்பியவுடன் திடீரென ஆரவார ஓசை, தண்ணீரின் ஓட்டம், அழகான ஆறு, உருண்ட சிறு கூழாங்கற்கள், இயற்கையின் கண்காட்சி. வளவன் கொடைக்கானல் சென்று எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். உயர்ந்த மலைமுகடுகள், தாழ்ந்த குகைகள், உயர்ந்தோங்கிய மரங்கள், பூத்து குலுங்கும் மலர்கள் எல்லாம் அழகு. ஆனால் அவன் மனமோ அமைதியை தேடி அலைந்து கொண்டிருந்தது. தன்னந்தனியாக புறப்பட்டு மலையை சுற்றி பார்க்க மனம் எண்ணியது. மாலை 6 மணி. லேசான இருட்டு. மையை தண்ணீரில் கலந்தது போன்ற இருட்டு. வெள்ளி அருவியை மங்களாக பார்த்துவிட்டு சாலை வழியாக புறப்பட்டான். ஆழ்ந்த அமைதி, இருட்டு. திடீரென பறவைகளின் ஓசை அவன் மனதை என்னவோ செய்தது. லேசாக பயம் அவனை தொற்றிக்கொண்டது. ஒரு பாலத்தின் அருகில் சற்று அமர்ந்தான். ஓடுகின்ற ஓடையில் கால் நனைத்தான். ஓடையில் கிடந்த நீரினை அள்ளி முகத்தை கழுவி கொண்டான். எதிரில் வந்த பேருந்தில் ஏறி இயற்கையை ரசித்தபடியே கொடைக்கானல் வந்தடைந்தான். பகுதி 2. PTA அரசு தேர்வு வினாக்கள் பலவுள் தெரிக. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் டேஷ். கவிமணி, திருவிக, வள்ளலார், நப்பூதனார். விடை நப்பூதனார். இலக்கண குறிப்பு. தடக்கை உரிச்சொல் தொடர். பகுபத உறுப்பிலக்கணம். பொறித்த, பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ பொறி பகுதி. இத்து சந்தி. இறந்த கால இடைநிலை. பெயரற்ற விகுதி. பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழி பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கேடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை. இப்பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. மலைபடுகடாம். நற்றிணை. குறுந்தொகை. விடை முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகம். இத்தொடரின் பொருள் அரிய உலகம், தலையாய உலகம், நனைந்த உலகம், அகன்ற உலகம். விடை அகன்ற உலகம். பாடலில் இடம்பெற்றுள்ள அடியெதுகை சொற்கள் பெரும்பெயல், பொழிந்த, படு இமிழி, பனிக்கடல், பாடு இமிழ், கேடு கொண்டு, நீர் செல, நிமிர்ந்த. விடை பாடு இமிழி, கோடு கொண்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள அளபடை தடக்கை, வளையி, பெரும்பெயல், கொடுஞ்செலவு. விடை வளையி. பகுதி 3 கூடுதல் வினாக்கள் பலவுள் தெரிக. முல்லை நிலத்தின் சிறு பொழுது டேஷ். காலை, மாலை, யாமம், நண்பகல். விடை மாலை. டேஷ் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. இயற்கை சூழல், செயற்கை, பசுமை, தென்றல் காற்று. விடை இயற்கை சூழல். எழிலி என்பதன் பொருள் டேஷ். மழைமேகம், பெருங்காற்று, மலை, கடல். விடை மழைமேகம். முல்லைப்பாட்டின் பாவகை டேஷ். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. விடை ஆசிரியப்பா. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் டேஷ். மலைபடுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, திருமுருகாற்றுப்படை. விடை முல்லைப்பாட்டு. காடும் காடு சார்ந்த இடமும் டேஷ் எனப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். விடை முல்லை. முல்லை நிலத்தின் பெரும்பொழுது டேஷ். கார்காலம், இளவேனில், முன்பனி, 6 பெரும் பொழுதுகள். விடை கார்காலம். ஆயர், ஆய்ச்சியர் எந்நிலத்திற்கு உரியவர்கள். குறிஞ்சி, பாலை, நெய்தல், முல்லை. விடை முல்லை. வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் டேஷ். சிவன், மாவலி, திருமால், இந்திரன். விடை திருமால். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முல்லை நில கடவுள் திருமால். திருமால் வந்து குறுகிய வடிவில் மாபலி மன்னனிடம் 3 அடி கேட்டார். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லை நில மக்களின் உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டுள்ளது. கோடு என்னும் சொல் தரும் பொருள் மலை. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர்.
விரிச்சி என்பதன் பொருள் நற்சொல் கூறுதல். தலைவிக்காக நொற்சொல் கேட்டு நின்றவர்கள் முதுபெண்கள். சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்டு பசியால் வாடிக்கொண்டிருந்தது இளங்கன்று. பிரித்து எழுதுக. சிறுபுன் மாலை, சிறுமை கூட்டல் புன்மை கூட்டல் மாலை. மூதூர், முதுமை கூட்டல் ஊர். நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி. இலக்கண குறிப்பு. மூதூர் பெரும்பெயல், சிறுபுன் மாலை முதுபெண்டீர், கொடுங்கோல், நன்மொழி. பண்பு தொகைகள். உருதுயர் வினைத்தொகை. வளையி சொல்லிசை அளபடை. பொறித்த, நிமிர்த்த, எழுந்த, பொழிந்த, கொண்ட, தொடுத்த, அசைத்த. பெயரெச்சங்கள். பருகி, கொண்டு, தொழுது, நோக்கி, நின்று. வினையெச்சங்கள். கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. பகுபத உறுப்பிலக்கணம். கேட்டனம் கேள் கூட்டல் கேள் இட்டு கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் அம். கேள் பகுதி இல். இட் ஆனது விகாரம். இட் இறந்தகால இடைநிலை. அன் காரியை. அம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இந்த இலக்கணம்லாம் உங்களுக்கு நான் தனியாக வீடியோ வினாவிடை வடிவிலையும் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நின்று. நில் இன் கூட்டல் இற்று கூட்டல் ஊ. நில் பகுதி. இல் இன்னானது விகாரம். இற் இறந்தகால இடைநிலை. ஊ வினையெச்ச விகுதி. பொழிந்த. பொழி கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத் கூட்டல் அ. பொழி பகுதி. இத் சந்தி. இத் இந்தானது விகாரம். இத் இறந்தகால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. நிற்ப. நில் இற்று கூட்டல் இப்பு கூட்டல் அ. நில் பகுதி. இல் இற்றானது விகாரம். இப் இறந்தகால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. நோக்கி. நோக்கு கூட்டல் இ. நோக்கு பகுதி. இ வினையச்ச விகுதி. அசைத்த. அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ. அசை பகுதி. இத் சந்தி. இத் இறந்தகால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. முல்லைப்பாட்டு. யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்டு நறுவி இல்லை முல்லை. அரும்பு அவிழ் அலறி தூவி கை தொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப. வினாவிடை. பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. அரும்பு அடி எதுகை சொற்கள். பெருது அடி எதுகை சொற்கள். பாடலின் சீர்மோனை சொற்களை குறிப்பிடுக. அரும்பு கவிழ், பெருமுது பெண்டீர், சீர்மோனை. யாழ் கூட்டல் இசை சேர்த்து எழுதுக. யாழிசை. விரிச்சி பொருள் தருக. நற்சொல். குருவினா. விரிச்சி என்றால் என்ன? இதை உலக வழக்கில் இதை நல்வாய்ச் சொல் என்பர். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலர் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்று, தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். மழைமேகம் எவ்வாறு உயர்ந்து நின்றது? வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாபலி மன்னன் நீர் வார்த்து தரும்போது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நின்றது போன்று உள்ளது மழைமேகம். சிறுவினா. முல்லைப்பாட்டு நூற்குறிப்பு தருக. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடியை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பெண் வணிகனார் மகனார் நப்பூதனார். 10 பாட்டு நூல்கள் யாவை? திருமுருகாற்றுப்படை, பெருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். முருகு பொருநூறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தொடும் 10. முல்லைப்பாட்டு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரு பொருள்கள் யாவை? முதல் பொருள் நிலமும் பொழுதும் முதல் பொருள் ஆகும். நிலம் முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும், பொழுது பெரும்பொழுது, கார்காலம் ஆவணி புரட்டாசி, சிறுபொழுது மாலை. கரும்பொருள் நீர், குறிஞ்சுனை நீர்,
காட்டாறு தெய்வம் திருமால், மரம் கொன்றை, காயா குருந்தம், மக்கள் ஆயர் ஆய்ச்சியர், பூ முல்லை பிடவம் தோன்றிப்பூ, ஊர் பாடி சேதி, தொழில் ஏறு தழுவுதல் நீரை மேய்த்தல், உரிபொருள் இருத்தல் நிமித்தமும். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா மறுபடியும் போட்டு பார்த்து பயன்பெறுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். We can meet in the next video. Till then, bye bye.